சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை சோள பணியாரம் ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நாளே 1 கப் சோளம், 3/4 கப் இட்லி அரிசி, 1/4 கப் பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி சேர்க்கும் போது பணியாரம் நல்லா குண்டு குண்டா வரும். அதுக்கு தான் அரிசியும் சோளமும் 4 மணி நேரம் பக்கம் ஊறணும். ஸோ உளுந்து மட்டும் அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சி 6 மணி நேரம் பக்கம் நல்லா புளிக்க விட்டுட்டேன். எனக்கு இங்கே வெயில் அதிகம் இல்லை. உங்களுக்கு வெயில் அதிகம் இருந்ததுன்னா 4 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே டென்டல் செக்அப் இருந்தது. அங்கே போயிட்டு ஹஸ்பண்ட்க்கு செக்அப் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே பார்த்தீங்கன்னா மாவு சூப்பராக புளிச்சு வந்திருந்தது. தாளிப்பு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. தாளிச்சு நல்லா மாவில் கொட்டி பணியார குழியில் சுட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ஸ்வீட் பணியாரம் வேணும் அப்படின்னா வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவும் இன்னும் சூப்பராக வரும். இதுக்கு கார சட்னி தான் சூப்பராக இருக்கும். நான் அன்னைக்கு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன்.